நாடு ஆற்றல் நிறைந்த என்பர் போற்றிடும் திருநாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு முழங்கும் காவேரி சென்னல் விளையும் பொன்மேடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கரைத்தல் இணைக்கும் இசை துணைக்கும் பாமாலைகளும் புவிகள் பேரின்பம் தரும் புலமையின் வீணைகளும் புவிகள் பேரின்பம் தரும் புலமைகள் வேலைகளும் புலமையை கண்ட வேலை புலமைகள் கண்ட வேலை புலமையை கண்ட வேலன் பலமை வரும் தென்னாடு புலமையை கண்ட வேலன் பலமை வரும் தென்னாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ் நாடு 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 காதலிக்கலாமா காதலிப்போமே எங்க பார்த்தாலும் எந்த இடத்தில் நோக்கினாலும் முருகனுடைய உருவமாகவே தெரிஞ்சிருக்கு துரனே எல்லாரும் காதலிப்பாங்க வித்தியாசமான காதல் ஆனா என்னுடைய காதல் கூட வித்தியாசமான காதல் தான் எப்படி நான் படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறேன் பாயை விரிச்சு போட்டோம்னா அவர் முகமாகவே தெரிந்து கொண்டிருக்காரு இங்க விரிச்சு போட்டு நோரிக்க முடியும் நோரிக்க பேசாம இருக்கு இங்க விரிச்சு போட்டு அங்க தூங்குவீல ஆமாங்க காதல் அந்த பாடு ஆமா சாப்பிடலாம்னு தட்டு எடுத்து வச்சோம்னு வச்சுங்களேன் அவர் முகமாகவே தெரிகிறது அதுல சரி அப்படியே இருந்தாலும் தட்டுல சோத்த போடுங்க அதுலயும் அவர் முகம் தெரியும் அவர் முகம் தான் தெரியுது இந்த காதல் அந்த பாடு வருதும் குடிக்கலாம்னு டம்ளர் தண்ணி குடிக்கலாம்னு டம்ளர் எடுத்தோம்னு வச்சுங்களேன் அந்த தண்ணியில அவர் முகம் அவர் முகமாகவே தெரிகிறது இந்த காதல் அந்த பாடு வருதும் ஓஹோ அட தூங்கி எந்திரிச்சு காலையில பாத்ரூம்ல போய் கிறுக்கு எங்கதான் அவர் முகம் தெரியுதுன்னு தெரியலையா நீ வடுங்க அங்க போனோம் ஆமா அதுல கண்ணாடி இருக்கும்ல அந்த கண்ணாடியில அவர் முகம் தெரியும் தூங்குறது இல்ல சாப்பிடுறது இல்ல இப்படியே இருந்தா நிலைமை என்ன ஆகும் இப்படி இழைச்சு போயிட்டிய ஆமாண்ணே எங்க அப்பா வர்றதில்ல திரும்பி நீங்க சொல்லும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு துரனே நீங்க சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் தெரியுமா எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்படி உருகி உருகி ஓடா தேஞ்சு போயிட்டியம்மா அப்பாவுக்கு பார்வை சரியில்லையா எங்க அப்பா நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்க அப்பாவையா நாட்டுக்கு தலைவன் நம்பி தலைவன் எங்கப்பா நீங்க எங்க பாத்தீங்க காரைக்குடியில பார்த்தல காரைக்குடியில அதுவரை எதுக்கு வந்தாரு உங்களுக்கு ஜவுளி எடுக்கத்தான் எனக்கா பாருங்க பெற்றெடுத்த மகள் கூட கிடையாது வளர்ப்பு மகள் வளர்ப்பு மகள் எனக்கு எவ்வளவு ஆடை இழந்தாச்சு நகை நட்டெல்லாம் போட்டு எவ்வளவு அழகு பாக்குறாரு என்ன விஷயம் நீங்க பாத்தீங்களா பேசுறீங்களா அவர்கிட்ட கேட்டார் உங்க அப்பா போய் என்னன்னு காரைக்குடியில பெரிய ஜவுளி கிடையாது ஐயப்பா அங்க போய் கேட்டார் என்னன்னு என் மகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா தைக்கணும் துணி கொடுங்க பாருங்க கடைக்காரர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு என்னன்னு நம்ம கடையில உங்க மகளுக்கு துணி இல்ல அடிங்கப்பா நம்ம லைன்ல ஒரு 3வது கடை இருக்கு அங்க போய் வாங்கிக்கங்க ஏங்க இருங்க அங்க இருக்கிறதே பெரிய கடை ஐயப்பா தான் ஒரு 3வது கடை எங்க இருக்கு அங்க என்ன ஜவுளி கடை ஏதோ பார்த்த மாதிரி தெரியல எனக்கு ஜவுளி கடை இல்ல வேற தார்பாய் விக்கிற கடை வேற நோரிக்க முடியும் நோரிக்க தெரியுமா வேற தார்பாயில ஆடை தச்சு நான் போட்டு என்னப்பா வாயில கேஜ் இப்படி சிரிச்சிட்டு இருக்க ஐயே என்னப்பா ஊரே சிரிக்குது தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு நீ ஏன்பா கண்ணத்துல கை வச்சு உட்காந்துருக்க புண்ணியவானே செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரபம் இல்ல சொத்த மொத்த பார்க்கையிலே துடிப்பு அடங்கதில்லை செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு கொட்டுகிற அருவிகளே கொளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நினைகளே பசிக்குது மனசுக்குள்ளே கொட்டுகிற அருவிகள்
தோட்டத்திலே ஒன்னு நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அறுபது போயாதம்மா ஆசது தீராதம்மா பாடுபட்டு நின்னேனம்மா வாச வச்ச பூவாட்டோ மனசுல திண்டாட்டோ மகிழுக்கு கொண்டாட்டோ. அறுபது போயாதம்மா ஆசது தீராதம்மா. நாங்கள் எல்லாம் எங்கே தான் போகிறோம்? காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். காட்டிக்கிட்டே இல்லை, காவலுக்கு போகிறோம். நீங்கள் வரீங்களா? உங்களை எல்லாமே எங்கேயாவது போகிறோமா? காவலுக்கு யார் யார் போறிய? வள்ளியம்மா காவலுக்கு போகிறாங்க, துணைக்கு நான் போகிறேன், இன்னொரு தோழி வரோம். ஆமாம், காவல்னா என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தினை செந்தினை. அது காவலுக்கு போறிய? ஆமாம். யார் யார் போறிய? வள்ளியம்மா, நான், இன்னொரு தோழி எல்லாம் சேர்ந்து போகிறோம். காவலுக்கு யார் போச்சோன்னா? ஆடா, நம்பிராஜா இருக்காரு, வள்ளியம்மாவோட அப்பா, அவர் தான் எங்களை காவலுக்கு போக சொன்னார். என்ன விதைச்சிருக்கு? ஆமா, போய் கவனமா காவல் பண்ணுங்க. தினையெல்லாம் காவல் பார்க்கணும் சொன்னாரா? சொன்னார். யார் யார் போறிய? வள்ளியம்மா போறாங்க. காவலை இங்கேயே முடிச்சிட வேண்டியதான். நான் போ. ஆமா, மூக்கு கண் மூக்கு. ஒரு ஆலயமாவது மங்கை மனது, ஒரு ஆலயமானது மங்கை மனது, அதை என்றாடு கொண்டாடு காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது. ஒரு ஆலயமானது மங்கை மனது. மன்னன் இட்ட தாலி பொன்வேலி, மன்னன் இட்ட தாலி பொன்வேலி, மானம் என்னும் மேலி தன்வேலி, மானம் என்னும் வேலி தன்வேலி. குளமகள் அவள் கோலம் குங்கும சிலையாகும், குளமகள் அவள் கோலம் குங்கும சிலையாகும், நாயகன் கைகளில் நாயகி ஆடிடும். ஒரு ஆலயமாவது மங்கை மனது, அதை என்றாடும் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, நல் காலை பொழுது. கட்டில் தந்த பாட்டு பாராட்டு, கட்டில் தந்த பாட்டு தாலாட்டு, தொட்டில் தந்த பாட்டு தாலாட்டு, தொட்டில் தந்த பாட்டு தாலாட்டு. இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம், இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு பாவம், தீபனின் சன்னதி தேவியின் நிம்மதி. ஒரு ஆலயமாவது மங்கை மனது, அதை என்றாடும் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, நல் காலை பொழுது. ஒரு ஆலயமாவது மங்கை மனது, மங்கை மனது, மங்கை மனது. நன்றி நன்றி. இந்த மங்கை வரா பாருங்க, அழகுன்னு அழகு, அவ்வளோ அழகு. அடியே ஏத்தி விடுங்க, ராஜா தூக்கி விடுங்க. ரோட்டுல எல்லாம் மேடு வளர் போயிருக்கு, ஏத்தி விடுங்க, நல்லா தூக்கி விடுங்க. எனக்கு பின்னே நீங்க வர வேணும், பலமாக தள்ளாதீங்க, தள்ளாதீங்க தள்ளாதீங்க, ஒரு காலம் என்னடாதீங்க, ஒரு கால போகாதீங்க போகாதீங்க
பாராதிக பாரம்பிச்ச முத்து ரொட்டு மேல முருகோலம்மா ராசப்பல ஏறிய வராண்டோ ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது கம்பகும்புலி நான் தான் கண்டு வருவேன் நாரிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன் ஐயானையும் சுருளி மலையும் சுத்தி வருவேனே ஏ தையா ரோட்டு மேலே நிக்கிறாரு அவரை புடிச்சு ஒதுங்க சொல்லு இனிக்கும் அச்சு வெள்ள எள்ளு புண்ணாக்கு வாங்கி தாரே பத்தாட்டினா இன்னும் வந்தாரேண்டோ ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சு அவங்க அக்கால முன்னாடி உட்கார வச்சு இவர பீரோ திறந்துக்குச்சு லாக்கர் சாவி இல்லாம ஆளை பாரு பொம்பளைனா அச்சா மாடனானா பயிர் பொறுக்கணும். அந்த ஒண்ணுதான் இருக்கு நீ சொன்னது இது லாஸ்டா சொன்னதா? பைப்பு மட்டும்தான் இருக்கு. நானே ரொம்ப வருத்தத்துல ஏண்டி இருக்கேன். வருத்தத்துல இருக்காங்க? கல்யாணம் பண்ணி 3 உள்ள பிறந்துருச்சு. ஆ, இப்ப போய் என் புருஷன் என்னைய சந்தேகப்படுறாரு. என்னது 3 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் என்னைய போய் சந்தேகப்படுறேன் மாமா. நீ சத்தியம் பண்ணவனியா? 3வது புள்ள அவனுக்கு பிறக்கலைங்கிற சத்தியமா சொல்றேன். இந்த ஐயனார் மேல ஆணையா சொல்றேன். 3வது புள்ள அவனுக்கு தயா பிறந்துச்சு. சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணிட்டேன். அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறான். நம்ப மாட்டேங்கிறேன். 3வது புள்ள அவனுக்கு தான் பிறந்துச்சு. மத்த 2 உள்ளதான் வேற ஒருத்தனுக்கு பிறந்துச்சு. இவன் போய் என்னை சந்தேகப்படலாமா? ஒரு உத்தமி பத்தினி சந்தேகப்படுறது என்னைய போய் சொல்லலாமா? அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணி ஆத்தாடி நம்மளால களத்துல இறங்கிட்டானா அவுட் பண்ணா வர மாட்டேன். புடுங்குனே ஏன் மாமா கேக்குற? ஏண்டி 3 மாசமா கபடின்னு வர்றேன். இப்படி தொடுறேன் போயிடுறேன். எனக்கே ஒரு நாள் ஏறி டேஸ் அடிப்பான்னு வைக்கிறேன். அடிச்ச வாடு இல்ல. நானாச்சும் ரைடு வர்றேன்டான்னு வேணாம் அப்படின்ட்டு. சரி நீனாச்சும் வேணாம் வந்து நடுவில் ஒரு போனஸ் கோட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு அப்படியே லாபியில காலை வச்சு ஆள் அவுட் ஆகிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு டைவர்ஸ் ஆனது அவர் சூப்பரா பார்க்க முடியாது. பார்க்கவே மாட்டேன். இனிமேல் அந்த நினைப்பே வராது உனக்கு. இனிமேல் அந்த ஆசையே இருக்காது. ரொம்ப ஆசையே வரக்கூடாது. அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணு. அவர் எப்படி அந்தாலும் என்னைய கொல்ல பாத்துட்டாரு. ஏன்டி என்னடி ஆச்சு? 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பார்க்குற மாதிரியே சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டான் கருணையோட. ஐயா அப்புறம் டிங்கர் வேலை பார்க்க போறேன். பட்டி பார்த்து இல்லாத ஓட்டை உடச்சிட போறேன். ஓட்டையில அடைக்க போறேன்னு கிளம்பிட்டான். நான் வேற ஒரு சைஸா படுத்துக்கிறது எப்ப பாட்டு சிமெண்ட குழப்பி ஜலப்புல அப்பி விட்டு மாப்பிள்ள இல்ல மருமக. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்க காலில் விழுகிறேன். நல்லா இருப்பீங்க. அடுத்த மாப்பிள்ள ரெடி. அடுத்த மாப்பிள்ள ரெடி. என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? எங்க என்ன வியாபாரம்? விவசாயி. சரி அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏண்டி 3 வருஷனோட இருப்பாட்டிட்டியா? அடுத்த யாரும் கல்யாணம் பண்ணியா? இல்ல நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன். எங்க அப்பா தான் சொன்னாரு என்னன்னு கன்னி பொண்ணு தனியா இருக்க கூடாது, உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்திருக்கேன்னாரு. ஏய் விளக்கமா இருந்துச்சு. 3 வருஷம் கட்டிட்டானா கன்னி பொண்ணான். உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்திருக்கேன்னாரு. யாரு பானே? இந்த பாம்பாட்டும் ஓய மாட்டான் போல. பாம்பாட்டியா? பாம்பாட்டினா யாரு? பாம்பாட்டி இந்த மகுடியை வச்சு வீதி வித்த காமிப்பல்ல. ஆமா பாம்பை வச்சு. இவன் எப்படி என்னை காப்பாத்துவேன்னு இவன் பாம்பை ஆட்டியாவது காப்பாத்திருவேன்னாரு. சரி அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. இந்த வச்சிருப்பான்ல பாம்பு. ஆமா இந்த மகுடிய வித்த காமிக்கிற பாம்பு. அந்த பாம்பை கூட அவன் கண்ணில் காமிக்கல. அப்புறம் நானே கேட்டேன், வெக்கத்தை விட்டு நல்லா இருப்பேன், இந்த பாம்பனாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்ன நான் வச்சிருக்க பாம்பு சும்மா கிளம்பாது, அப்புறம் மகுடியை வச்சு ஊதுனாத்தான் கிளம்புட்டேன். நீ என்னையா சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீ சிரிக்கிற பார்த்தா அவன் மகுடி வச்சிருக்கான்ல அந்த பாம்பை தான் சொன்னேன். நானும் விடிய வாய வச்சு ஊதுறேன். என்ன ஆச்சு? பாம்பு படம். அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. பார்த்தேன் எரிச்சல் ஆயிடுச்சு. காலைல மளிகை கடை திறந்துருச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து என் பாம்பு மண்டை முனியில வச்சு
நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன். என்ன ஜப்புறம் பாம்பு குளோசு பாம்பாட்டி குளோசு. இனிமேல் பொம்பளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்கணும். சாமி கும்பிடுறதுக்கு நம்ம வீட்டுல சொல்லவா கட்டி சூட வாங்கி வைக்க சொல்லி. தெய்வமே இந்த சன்னதியை பார்த்துட்டே இல்லை தோட சரி. அடியே வாடி. புதுசா எனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஆட்டி வியாபாரியா. அடி எப்படி இருக்க? ஆட்டி வியாபாரியோட ஆட்டிக்கிட்டு கிடக்குறேன். ஆமா அவனோடவே சேர்ந்து போ. நான் அப்புறம் உறவை ஆயிக்குவேன். நீனு இல்லை கிட்ட வர வேண்டாம். தெரியும் வரமாட்டேன்னு. அவகிட்ட உங்க பிரச்சனை சரி. சரி அப்பா வந்தாரு. கணக்கு காவலுக்கு போச்சு. காவல் குடும்பலையா? அம்மாவை கூப்பிட்டுருவோம். அம்மா கூப்பிடுமா? கூப்பிட்டு காவலுக்கு போவோம். போவண்டி அம்மா. வாங்கம்மா. வாங்க வாங்கம்மா வாங்க. வண்டி புறப்பட போகுது. வண்டி பரப்ப போகுது. 1/2 கிலோ 10 ரூபா கொடுக்குறோம். 1/2 கிலோயா? இந்த வரட்டு வாங்க. சும்மா வாங்க வாங்க. ஏன் பிடிச்சிக்கிட்டே வர்றீங்க? ஏட்டியா? உட்காந்து உட்காந்து பேசுதையா. அது உட்காந்து பேசையிலே தேனு உள்ளூர பூரதம்மா. அடையே நான் புரியலையே. அட நானும் அறியலையே. ஒரு போகும் ஒரு தாவும் இங்கு நேரம் ஒன்னால உண்டானது. குத்தி போ மேலே காத்து உட்காந்து பேசுறம்மா. மேற்காலி போகின்ற மேகங்களி மண்ணில் வாருங்களி மழை தாருங்களி உடல் சூடாக்கி பாருங்களே. மேற்காலி போகின்ற மேகங்களி மண்ணில் வாருங்களே மழை தாருங்களி உடல் சூடாக்கி பாருங்களே. மணமாலை நானாகவா படியேதி தாளாட்டவா. மனதார சீராட்டவா மடியேந்தி தாளாட்டவா. ஒரு ஏக்கமாகாதம்மா விட்டு போகாதம்மா. நீ கொஞ்சம் தீராதம்மா. வாமா குத்தி போ மேலே காத்து உட்காந்து பேசுதையா. கல்யாண கச்சேரி ஊர்வலமோ ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் அடி நாட்கள் நாளாகுமோ. கல்யாண கச்சேரி ஊர்வலமோ ஒரு பூமாலையும் ஒரு பொன்னூஞ்சலும் அடி நாட்கள் நாளாகுமோ. மனநாளே தானே வரும் உன தேடி தேனே வரும். வரும்போது மாலை வரும். மாலை வந்தா வேலை வரும். அடி நானோ உன் போலத்தான் அது கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேன் நன்னாலத்தான். வாமா மூக்குத்தி போ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்காந்து பேசையிலே தேனு உள்ளூர் ஊருதம்மா. அது ஏன் தான் தெரியலையே. அடே நான் தாரியலையே. ஒரு பூ ஒரு தாகும் இங்கு நேரு உன்னாலே உன்னாலே. தனன தனனனா தன தனன தனனனா தன தனன தனனனா தன தனன தனனனா. நல்லா இருமா மங்கள உண்டாகட்டும். யாருமா அது? அம்மா வணக்கம்மா. நல்லா இருமா. யார் நீ? எதுக்கு வந்திருக்க இந்த இடத்துக்கு? ஆமா. என் பேரு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஆமாம்மா. ஏய் என்னடி புதுசா இருக்கு பேரு? இல்லம்மா யார் வச்சது? லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு யாருமே விரும்பவே இல்லை. சரி எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லல. சரி. அப்புறம் சர்பத்தை குடிச்சிட்டு சாவலான்னு போனேன். சர்பத்தை குடிச்சா எப்படி சாவு வரும்? அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் காப்பாத்திட்டாருனே. என்னென்ன கொடுத்து எதை கொடுத்து காப்பாத்தினாலும்? நீ ஏன் இப்படி சிரமப்படுற? சரி ஏன் சாக போற அப்படின்னு கேட்டாரு. ஆ, வேற ஒண்ணுமில்ல, எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லல, சரி அதனால நான் சாக போறேன்னு. சரி. அந்த மாதிரிலாம் இருக்காது. ம் உன் பேரே நீ ஐ லவ் யூன்னு மாத்திக்க. போற வேற எல்லாம் கூப்பிட இல்லை அப்படின்னா. அது சரி, நல்ல விஷயம். அப்புறம் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு எழுதி கொடுத்தேன். என்னென்ன? என் பேரு ஐ லவ் யூன்னு மாத்துங்கன்னு. ஆ, முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு. என்னென்ன? மாத்தி எப்படி?
திருச்சி மாவட்ட கலெக்டர் ஐ லவ் யூ அப்படின்னாரு. மறுநாளே அவரை மாத்திட்டாங்க. இப்போ ஒரு லேடிஸ் போட்டு வச்சு. ஆமா, அவங்க வேற அர்த்தத்துல நினைச்சுக்கிட்டாங்க. நீ பேரை மாத்திரன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. என் பேரு ஐ லவ் யூ. அப்படியா? இப்ப நாங்க எப்படி கூப்பிடுறது உன்னைய? ஐ லவ் யூன்னு கூப்பிடுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ எங்க ஊர். என் பேரு ஐ லவ் யூ. சரி, நல்ல விஷயம் தான். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்பா ஏதாவது தகவல் சொன்னாரா? ஆமா ஆமா. என்ன சொன்னாரு? கண்ணுங்க எடுத்துமா காவலுக்கு போச்சு. என்ன கவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தில். கருந்தினை இருக்கு, செந்தினை இருக்கு. கருந்தினைங்களும் செந்தினை செந்தில் வடி வேலை. எதுக்கு முருகனை கொடுக்கணும் ஏதாவது சொன்னாரா? முருகனுக்கு தான் கொடுக்க சொன்னாரு. ஏன் எதுக்கு? அதுமா பருவமடைந்த பெண்கள் திணை காவலுக்கு செல்வதும் ஆண்களுக்கு ஆண்கள் உழுது பயிரிடுவதும் சரி நம்ம குல வழக்கம். சரி, அதனால இந்த திணையை எல்லாம் நம்ம பறவைகள் வந்து எச்சமிடாமல் பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு. ஓ, அப்பா சொன்னார். நல்ல காட்டுக்கு வந்தாச்சு. இவன் நீ பொம்பளை பிள்ளை தானே? இது என்ன கொசுவலையை மாட்டிட்டு வந்திருக்கீங்க? கொசுவல் இல்லம்மா, கொசுவலை தானே. கேளு யாராவது பார்த்து. ஏடி இவ்வளவு இருக்கு, உள்ள உள்ளதெல்லாம் வெளியில தெரியுது. தாவணி இப்படிதான் போடுறதாடி. தங்கமான கொண்டாடி உடம்பு வெளியில தெரியாத அளவுக்கு தாவணி போடணும். ஐயா, நீ ஆட்டுக்குட்டிய காய அடிச்சாதான் சுத்தப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க பெரியவர்கிட்ட? கத்திக்கிட்டே கிடக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, தாவணி சங்க புடிச்சோம்னா சரியா போயிரும். இது என்ன தாவணி? இது தாவணி போட தெரியுமா தெரியாதா? இல்லம்மா, தாவணி தெரியுமா? ஏமா போட தெரியுமா? தெரியாதா? நல்லா இருக்கு. இல்லடி, உள்ள உள்ளதெல்லாம் வெளில தெரியுதுடி. அத புது மாடல்மா. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஏதாவது விளையாடலாமா? விளையாடலாமா? என்ன விளையாட்டு? அப்பா அம்மா விளையாட்டு. விளையாடலாமே. 3 பேர் இருக்குமே, எப்படி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறது? விளையாடலாம். எப்படி? யார் யார் அப்பா அம்மா பிள்ளைன்னு ஒண்ணு வேணும்ல? ஆமா. யாரு? நீ அப்பா, நீங்க அம்மா, நான் பிள்ளை. அம்மா கைய காட்டுன்னு வேற மாதிரி வச்சுக்கோ. வேற நான் அப்பா, நீங்க அம்மா, ஆ. நான் உங்களுக்கு புள்ள கொடுப்பேன். பல்லக்க பத்தல அடிப்பேன். முகரே பாரு, முகரே. எதுக்குமே தூர மாட்டீங்க. மூச்சு முகர கடை பாரு. புள்ள கொடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கீங்க. வேணா இப்படி செய்வோமா? நீ அப்பா, இவ அம்மா, நான் புள்ள. என்ன தொட்டில போட்டு ஆட்டு. அதோட தொட்டி கிழிஞ்சிரும். ஏன்? ஆமா, தொட்டில 2 மூட்டை சிமெண்ட வாங்கி போட்டு சிமெண்ட் தொட்டி கேட்ட சொல்றியா? அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி என்ன தூக்கி அதுக்குள்ள தொப்ப கட்டிட்டு போடு. உள்ள போட்டோம்னா தண்ணி பூரா வெளியில போயிடும். சார், விளையாடலாம் நோக்கம் வந்துச்சு. என்ன விளையாடலாம்? எப்படி வேணாலும் விளையாடலாம். அதனால போவோமா? வாங்க போவோம். ஒரு கோலோ போவோமா? ஒரு கோலோ கோலோகமோ எங்கே ஓடும் போனி ஆடும் தாழங்கால நூறு தாளும் ஞாபகம் பேரின்பும் காணும் நேரமானதோ போவோமா? ஒரு கோலோ. என்னடி? என்னது? ஏய், என்னடி சாப்பிட்டாவ? என்ன சாப்பிட்ட? ஏன் இப்படி? ஏய் அம்மா, முகர கடையை என்னடி பண்ணுது உனக்கு? என்ன சாப்பிட்ட? ஏதாவது வேண்டாது எதுவும் சாப்பிட்டியா? இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்ததுல ஒரே வாதியா. ஏன் அவர் என்ன பண்ணாரு? உன்னைய என்ன பண்ணாரு? மாங்காய் திங்கணும் போல இருக்கு. வேற என்ன பண்ணுது சொல்லு. சாமல் திங்கணும் போல இருக்கு. அப்புறம் எது? சீ, புளிப்பு திங்கணும் போல இருக்குமா? இதெல்லாம் என்ன அறிகுறி? கொரோனாவுக்கு அறிகுறி. சீ, இல்லடி. நீ என்ன பண்ற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ போய் முன்னாடி வைத்தியர்கிட்ட போ. அந்த ஒருத்தவர் தான் பாக்கி. இங்க வாடி, நாடிய பாப்போம். நாடி பிடி ஜோசியர. ஏய், என்னடி டிக்கெட்டுக்குன்னு கேக்குது? வாட்சியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்குன்னு ஓடாம ரெண்டே ஆகட்டு. நாடியை பிடிச்சி பாரு, வாட்சியை பிடிச்சி பார்த்துக்கு. சரி, நீ வைத்தியரை போய் பார்த்துட்டு பண்ணியில விட்டு வெளியில உள்ள சுகாரன் மன கொடுக்குமா? சிலு சிலு சிலுவன இங்க இருக்கு கத்தங்க அடிக்குமா கிடைக்குமா? பலிக்கு போல வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பினோடு வயலோடு பாரு அதிசயமான பெண்டானே நான் புது சுகம் தேடி வந்தேனே. போவோமா? ஒரு ஓலம்
நடக்குது கண்டதை ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் ரத்தினங்கள் ஜொலிக்குது முத்தினங்கள் ஜொலிக்குது நடந்துடும் நதிகள ஊச்சந்தல குளிருது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கு ஒண்ணும் புரியலே கவிதை பாடும் காவேரி கதையை கேட்டு ஆடும் அழகளோடு போட்டாலும் அடங்கிடாம போடும் போதும் போதும் உட்பாட்டு புறப்பட போன நீ பாட்டு அவ்வளவுதான் இருந்தாலும் நல்ல பிள்ளை ஏன்டி அப்படி பண்ணுது அவளுக்கு அவன் பார்த்துட்டு வரட்டுமா நல்லா தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சரி அது அப்படியே இருக்கட்டும் இந்த பிள்ளை எப்போ வேணாலும் வரட்டும் சரிம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் மனசுக்குள்ள யாரையும் நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் யார் அவரு? ஆமாம்மா உங்க அண்ணன் தான் 7 பேர் இருக்காங்களே 7 பேரையுமா வீரத்தேவன் மட்டும் ஓ அது ஏன் அந்த அண்ணன் மட்டும் உனக்கு பிடிக்குது அவர் ஒருத்தர் தான் வர்றாரு என்ன இது இல்ல, அவர் ஒருவர் தான் வர்றாரு நம்ம கூட அவர் ஒருவர் மட்டும்தான் வராரு எங்க அப்ப 7 7 பேர் வந்தா 7 பேரையும் கண்ணில் காட்டவே மாட்டேங்க இப்ப 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு 7 பேரை யாரை பிடிச்சிருக்கோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓஹோ அப்படி இருக்கா ஏன்னா 7 பேரை நிக்க வச்சு அதுல யாரு பிடிச்சிருக்குன்னு பார்க்க கூடாது ஆஹா. நம்ம மனசுக்கு யார ஒருவர் மட்டுமே பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் ஒருவர் தான்மா அந்த வீரதேவன் மட்டும்தான் அவர்தான் வீரதேவன். அந்த பிள்ளை வரலான்னு பாரு வருதாடி என்னடி இது கிரகம் ஓரம்போ ஓரம்போ லோடு ஏத்தி வண்டி வருது லோடு ஏத்தி வண்டி வருதா வாங்கடா வந்துட்டு போங்கடா டேய், போயிட்டாங்களே அப்புறம் என்ன ஏய் என்னடி இது என்னம்மா என்னது இது வாய்க்கு வந்துரும் போல இருக்கும் போது முகரே. ரொம்ப மேல இருக்குதோ சரி விடுங்க இறக்கி கீழே வச்சுக்கோ எப்படி இறக்குவ இந்த பிடித்தேன் எப்படி ஓ இஷ்டத்துக்கு இறக்கிட்டு இருக்க நம்ம உள்ளதான் சொல்றதெல்லாம் கேட்க ஏய் வைத்தியர்ட்ட போனியா போனேம்மா என்ன சொன்னாரு அவர் விரல விட்டு எதுல? பார்த்தா கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு எத்தனை மாசமா பார்த்தா 35 45 மாசம் என்ன கணக்குடி இது ரயில்வே கணக்குமா எப்ப குழந்தை பிறகுமா ஆடி பாடி வேலை செஞ்சு நல்லபடியா குழந்தை நீ ஐயே நீ இருக்கிற நேரத்துல ஆண்டினா புள்ள கீழே விழுந்துருடி இல்லம்மா இந்த மாதிரி நேரத்துல குனிஞ்சு நிமிந்து வேலை ஆக்கணும் அதுக்கு எங்கேயோ குனிஞ்சு அடுப்பை கூட பத்த வைக்க விட ஏய் மாட்டேன் இந்தாடி ஆடையில பிள்ளை குழந்தை கீழே விழுந்துட்டா புள்ள கீழே இருந்த கூடாது அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கேன் அது தங்கிக்குவேன் ஆமா இவ உன்னை வச்சுக்கிட்டு எப்படி பரவேறதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப கஷ்டம்தான் பாவமா இருக்கும் வேணா திரும்ப அந்த வைத்தியர்கிட்டே போறியா ஏற்கனவே போனதே இவ்வளவு பிரச்சனையில இருக்கு சரி இறக்கிடுவோம்மா ஆலலோ ஆலலோ ஆலலம் சோலலமே ஆலலம் கோலமே ஏய் என்னடி குடும்பமே ஆடுது ஐயே இந்த புள்ளை ஏதோ நீ பண்ண போற அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த புள்ளைய என்ன ஆலலோ ஆலலோ ஆலலம் சோலலமே ஆலலோ பொம்பளை நீ ஆனா இந்த புள்ள ஏதோ ஆவ போகுது அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு யாராச்சும் மாசமா இருக்க புள்ள பல்ட்டி அடிப்பாங்களாடி பொம்பளை மாசமான பொம்பளை பெல்ட் அடிக்காதா அடிக்க கூடாடி அவனை சொல்லுங்க என்னத்த வளகாப்புக்கு அந்த மாதிரி வாயை பத்திட்டு உட்காந்துருக்கு வளகாப்பு வந்துருக்காங்களா அடிக்கலாம்ல ஏற்கனவே அடிச்சதுல இந்த நிலைமையில வந்து நிக்குது சின்ன சின்ன சிட்டுகளா செம்பருத்தி புட்டங்களா பட்டபடோ நாரங்களா வந்த வந்த போறீங்களா ஏய் புள்ளே காணும் டி புள்ளே காணும் பாரு சீ புள்ளே காணும் போ எங்கடி புள்ள 10 மாசம் என்னது வந்து பெத்து என்னடி புள்ளைய காண புரிய மண்டையை கலந்துக்கிட்டு புள்ளைய ஏய் பிள்ளைய பாரு பிள்ளை பின்னாடி போயிருச்சுடி புள்ளைய எவனா ஊர் சுத்திட்டு போறது திருப்பி முன்னாடி ஏய் என்னடி இப்படி பின்னாடி போயிட்டேன் யார் பாடா அடிச்சு போடுங்க என்னடி இப்படி அடிக்கிற ஏய் அடிக்காத ஏய் இந்த புள்ளை அடிச்சா எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன் பிள்ளைல அடிச்சாலே எனக்கு பிடிக்காது உடனே நான் பேசவே மாட்டேன் நான் கோச்சிக்கிட்டே இருங்கம்மா கோச்சிக்காது அம்மா பயந்து கோச்சிட்டு போய் பின்னாடி போயிட்டா சாரி சொல்றான் சாரிம்மா புள்ள இது வேற சொல்லுதா சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி புட்டங்களா பட்டபடோ நாரங்களா வந்து வந்த போறீங்களா ஆலலோ ஆலலோ ஆலலம் சோலலமே சோ
போட்டிருக்கேன்டி போய் அவிச்சு சாப்பிட்ரு. என்னடி இது கோலம் கருமம் பிடிச்சவளே. அப்பா ஆ போய் பத்திரமா பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக நீ ஏன் பொம்பளை வாசம் போட்டு இந்த கேவலப்படுத்துறீங்களே? இல்லம்மா. என்ன நொல்லம்மா? சே நான் வேற தனியா கேவலப்படுத்தணுமா? வாங்க போவோம். வேற யாரு இங்க வா. ஏன்னா யாரு கேவலப்படுத்துனது? நீ கேவலப்படாம இரு, மத்தவங்க கேவலப்பட வேணாம். நீ என்னது இது? என்னது இல்ல ஒண்ணுது, நம்மளுது இல்ல உன்னோடுது. ஏய் உன்னது. அதனால வெள்ளிமலை சரள் தவம் மிழ்கிறவங்க அப்பா சொன்னாரு, மதிப்பு குறைவு யார் வந்தாலும் வந்தாலும் அழைங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்கம்மா. ஆகலம் சோ சோ